இன்றைக்கி பாகியலட்சுமி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபியோட க்ளவுட் கிச்சன் தான் காமிக்கிறாங்க. ஒரு வாட்டி ராதிகா சொன்னாங்க இல்லையா, நீங்கள் ரொம்ப பாராட்டுறதால தான் செஃப்பெல்லாம் லீவ் போடுறாங்க அப்படின்னு கோபிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதால் இன்றைக்கி எபிசோடில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கோபி வந்து ராதிகா கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன் பாரு அப்படின்ட்டு. அந்த செஃப்பு வந்தோடனே செஃப்பை கொஞ்சம் சத்தம் போடுறாரு, இப்படியான லீவ் போடக்கூடாது, லீவ் போட்டால் நான் வேலை விட்டு எடுத்துருவேன்னு கொஞ்சம் கடுமையாகவே கோவப்படுறாரு. இதை பார்த்த ராதிகா செஃப்பை கிச்சனுக்கு போக சொல்லிவிட்டு, பாராட்டினா ரொம்ப பாராட்டுறீங்க, திட்டினா ரொம்ப திட்டுறீங்க அப்படின்னு கோபியை சத்தம் போடுறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறார், அப்போ நான் என்ன தான் செய்யட்டும், எல்லாமே ஒரு அளவோட பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. அங்கே பாக்யா உட்காந்து பழனி சாரோட பர்த்டேக்கு உண்டான மெனுவெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவே எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மெனுவும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு யோசித்து எழுதுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த செல்வி சொல்கிறாங்க, ஆர்டர் வந்தால் நல்லா சந்தோஷப்படுவீங்க, ஆனால் பழனி சாரோட ஆர்டர் வந்தோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யா சொல்கிறாங்க, ஆமாம் பழனி சாரில் அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, ஆமாம் பழனி சார்னே உனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு இவங்க கொஞ்சம் ஜாடமாடியே வேறு மாதிரி சொல்கிறாங்க. இதை செல்வி அமிர்தாட்டியும் சொல்கிறாங்க, இவங்களுக்கு எப்போயுமே பழனி சார் ஸ்பெஷல் தான், இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமிர்தா சொல்கிறாங்க, அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இருந்தால் நல்லது, ஆனால் அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு பேசிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாக்யா வீடை தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன செடி வந்து கொஞ்சம் லேட்டாகவே வராரு. அதால் ஜெனி கொஞ்சம் கோவமாயிடுறாங்க. கோவமாகி செடி வீட்டுக்கு வந்தோடனே அவங்க உடனே மேலே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே பாக்யாவோட மாமியார் கேட்குறாங்க, எதுக்கு இதுக்கு இவ்வளோ கோவப்படுறா வந்து. அதுக்கு பாக்யா சொல்கிறாங்க, அந்தந்த டைமில் கண்டிக்க வேண்டியது கண்டிச்சா தப்பு இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா செடியை போய் மேலே போய் ரூமில் போய் குழந்தைய கொஞ்சுறாரு. உடனே ஜெனி கொஞ்சம் கோவப்படுறாங்க, நான் ஒருத்தி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஜெனி கேட்குறாங்க, ஏன் லேட் ஆச்சு அப்படின்ட்டு. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, 6:30 தானே நீ வருவேன்னு சொன்னேன்னு ஜெனி கேட்குறாங்க. 6:30 தான் நான் கிளம்புறேன்னு சொன்னேன், ஆனால் 7:30 தான் நான் கிளம்புனேன், கொஞ்சம் மீட்டிங் இருந்துச்சு, வேலை இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு செடியை. முடிஞ்சு இவங்க போய் நைட்டு டின்னருக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க பாக்யா வீட்டில் எல்லாருமே. அது கோபி மட்டும் தனியாக சோஃபாவில் உட்காந்து ராதிகாக்காக வெயிட் பண்ணுறாரு. பாக்யா வந்து நல்லா சிக்கனு, அப்புறம் வந்து ஸ்வீட்டு, சப்பாத்தின்னு நல்லா சமைச்சு சிக்கன் 65 லெக் பீஸ்ன்னு எல்லாம் ஃப்ரை பண்ணி அசத்துறாங்க டேபிளில். இதை வந்து ஓரமாக உட்காந்து கோபி சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இன்னும் நம்ம ஒய்ஃபை காணோம், அவன் நம்மளுக்கு என்ன சமைச்சானும் தெரியல அப்படின்னு ராதிகாவாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா வராங்க, நான் வந்து மையோ பார்த்துட்டு வந்தோம்னா அங்கேயே என்னோடய டின்னர் முடிச்சுட்டு இருந்தாங்க, உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன்னு. அதுக்கு கோபி நினைக்கிறாரு, ஏதோ ஸ்பெஷலாக கொண்டு வந்திருப்பா போல் அப்படின்னு. இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. இருங்க நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னு ஓப்பன் பண்ணி ஒரு போர்டில் கொட்டின அப்புறமா அது பார்த்தாக்கா ஓட்ஸ் இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு சாதா ஓட்ஸ் தானே கொடுப்பேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு மசாலா ஓட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. கோபி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு இந்த சாப்பாடை பார்த்தோன்னே. இதை சாப்பிட்டே இருக்கும்போது அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே ராதிகா கேட்குறாங்க, அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அங்கே சிக்கன்லாம் சமைக்கிறாங்க அப்படின்றாரு கோபி. சிக்கன்லாம் ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயசாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே பாக்யா வந்து ஸ்வீட் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க டைனிங் டேபிளில். பழனி சாருக்காக இது ஸ்வீட் ட்ரை பண்ண எப்படி இருக்குன்னு அப்படின்றாங்க. அவருக்கு பர்த்டேயில் அதுக்காக தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதை வந்து கோபி ஓரமாக பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அவருக்கு பர்த்டேனா இவன் இது மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணுறா அப்படின்னு கொஞ்சம் வாய் விட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு ராதிகா கோவப்படுறாங்க, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அதையும் பார்த்துட்ருக்கீங்க, என்னது அடுத்தவங்க வீடு, அது என்னோடய ஃபேமிலி அப்படின்னு கோபி சொல்கிறாரு. பாக்யாவும் சேர்த்து தானா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, அவளை தவிர்த்து எல்லோரும் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் எதுக்கு அதையும் நினச்சிட்ருக்கீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. முடிச்சுட்டு மேலே செடியும் ஜெனியும் தூங்க போகிறாங்க. 2 பேரும் தூங்கின அப்புறமா மட்டும் எழுந்திரிச்சு செடியோட ஃபோனை செக் பண்ணுறாரு. அதில் வந்து யாருக்கும் டியர்னு அனுப்பிச்ச மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப டென்ஷனாக ஆகிறாங்க ஜெனி. நைட்லாம் எழுந்திரிச்சு கேட்குறாங்க, அது யாருன்னு. அவர் சொல்கிறார், என்னோடய ஃப்ரெண்டு தான், டேர்ன் அனுப்புறதுக்கு பதிலாக அது எதோ மிஸ்டேக்காக டியர்னு அனுப்பிச்சிட்டு தான் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. விஷ்ணு தான் அப்படின்னு பேர்லாம் கேட்குறாங்க, விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. உடனே ஜெனி கேட்குறாங்க, விஷ்ணுவா விஷ்ணு பிரியாவா அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஃபோன் அடிங்க, அது விஷ்ணுவா, நான் எனக்கு பார்க்கணும் யார் எதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் அடிக்க வேண்டாம், நான் காலையில் அவனுக்கு அடிச்சு கொடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே நைட்லாம் ஜெனி தூங்க மாட்டுறாங்க. காலையில் ஆனவுடனே ஃபோன் அடித்து கொடுக்க சொல்கிறாங்க. உடனே செடியனும் தூக்கத்தில் தூங்கி எழுந்திரிச்ச அப்புறமா உடனே ஃபோன் அடித்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அது வந்து விஷ்ணுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் சாந்தமாக வராங்க ஜெனி வந்து. வியூவர்ஸ், ஜெனி ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களோட கமெண்ட் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 எபிசோடு சேர்த்து தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.